காங்கிரஸ் கட்சியுடைய நீங்க எல்லாம் ரொம்ப வேண்டியவங்க. ஏன்னா காங்கிரஸ் பத்தி நல்ல நியூஸ் போடுறீங்களோ இல்லையோ, எதையா காங்கிரஸ் பத்திய குறைய தைரியமா சொல்லக்கூடிய உரிமையை கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் உங்கள் அத்தனை பேரை வரவேற்பதில் பெருமடைகிறேன். இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் முதல்ல அறிமுகம் அதை பார்க்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இந்த பயணம் என்பது ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இன்றைக்கு முன்னாள் மாநில தலைவர்கள் எல்லாத்தையும் போய் வீட்டில் மரியாதை நிமித்தமாக சந்திக்கின்ற நிகழ்வு நடைபெறப் போகிறது. அருமைக்குரிய சகோதரர் செல்வப்பிரதகை அவர்கள் இல்லத்திற்கு செல்ல இருக்கிறார். அருமைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணன் அவர்களுக்கு இல்லத்திற்கும், அருமைக்குரிய கேவி தங்கபால் அவர்களுடைய இல்லத்திற்கும் செல்ல இருக்கிறேன். அதே மாதிரி அருமைக்குரிய ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இல்லத்திற்கும், அருமைக்குரிய அண்ணன் KS அழகிரி அவர்கள் இல்லத்திற்கும் சென்று அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிற அந்த பணி இன்றைக்கு முழு நாள் போயிடும் நினைக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்வும், இரண்டாவது நிகழ்வாக இன்று மாலை மாநிலத்தினுடைய அமைச்சர்களும் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் பொதுச் செயலாளர் ரெண்டு பேரும் பொதுச் செயலாளர்கள் சகோதரர் ஆனந்த், மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்களும் அருமைக்குரிய சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு 7 மணிக்கு அவர்களை சந்திக்கிறோம் சத்தியமூர்த்தி பவன்ல. நாளை நடக்க போகின்ற கூட்டத்திற்காக 2 நாட்களுக்கு முன்னாடியே பேசுறாங்க. அதனால எங்களை பொறுத்த மட்டும் நேற்று பொறுப்பேற்கிறதுனால இன்றைக்கு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். அதனால நாளைய நிகழ்ச்சிக்காக அழைப்புதலுக்கு கொடுப்பதற்காக மாலை 7 மணிக்கு அமைச்சர்கள் 2 பேர் வர்றாங்க. இது 2 நிகழ்வு. இதே மாதிரியே நாளை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்களுடைய கூட்டம் முழு நாள் நடைபெறப் போகுது. 78 மாவட்டத்தினுடைய நாளை மறுநாள் அந்த கூட்டம் நடைபெறப் போகுது. நாளைக்கு அந்த கூட்டம் இது இருக்கிறதுனால நாளை மறுநாள் 2ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவன்ல மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுடைய கூட்டம் நடைபெறப் போகிறது. முழு நாள் கூட்டமாக நடைபெறும். அந்த கூட்டம் ஃபுல் டே ரிவ்யூ பண்ண போறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளை, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகள் என்ன செய்திருக்கு, SSA மூலமாக அமைக்கப்பட்ட மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் கடந்த 4 மாதங்களாக நடுவில் தேர்தல் வந்துருச்சு. அதனால அமைப்பு ரீதியாக எந்த நிலையில் இருக்கோம், என்னென்ன மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகள் அந்த மாற்றத்தினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கு, அமைப்பு ரீதியாக என்ன இருக்குங்கிறத ஒரு ரிவ்யூ நடக்க போகுது. அது முழு நாள் நடக்க போகுது 2ஆம் தேதி. அதனால அதற்கு அடுத்து என்ன செய்ய போறோம்ங்கிறத உங்களுக்கு அதுக்கு அடுத்து தகவல் சொல்லுங்க. நாளைக்கு சந்திச்சா தானே தெரியும். நாளைக்கு சந்திச்சு முடிச்ச உடனே உங்கள்கிட்ட என்ன இருக்குங்கிற தகவலை சொல்லிடுவோம். சந்திக்காமலே என்ன பேர் வைக்க போறீங்க அப்படின்னு எல்லாம் ஓப்பன் மைண்டோட போறோம். எங்களை பொறுத்த மட்டும் ஒத்த கருத்தோடு தமிழகத்தை பாஜகவிடமிருந்தும் RSS இடமிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும், அதே நேரத்திலே மக்கள் அளித்த மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்றதுக்காகவும் திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலே தாவேகா அவருடைய தலைமையிலே இருக்கின்ற அரசிலே காங்கிரஸ் கட்சி முதல்ல சப்போர்ட் பண்ணிச்சு. காங்கிரஸ் கட்சி கேட்டது தலைவர் ராகுல் காந்தி அவரிடம் திரு விஜய் அவர்கள் கேட்டது அந்த ஆதரவிற்காக உடனடியாக மதிப்பளித்து உடனடியாக பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி மீட்டிங்கை போட்டு உடனடியாக காங்கிரஸ் கட்சி முடிவு செஞ்சது. அதனால எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய ஒரே கருத்து என்பது மதசார்பற்ற ஒரு அணி தமிழ்நாட்டில் இருக்கணும், ஒரு முதலமைச்சர் இருக்கணும், ஒரு நேர்மையான ஆட்சி கொடுக்கணும். இது 2 தான் எங்களுடைய முக்கியமானதாக இருந்துச்சு. அதை நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் நேற்று பேசுனது மாதிரி அதுதான். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் 141 வருஷ கட்சி. அதனால இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான். அந்த ரிலே ரேஸ்ல என்னட்டா எங்க 2வது ரவுண்ட்ல சரியா ஓடலையா, 3வது ரவுண்ட்ல சரியா ஓடலையாங்கிறதுல கடைசியா ஓடி ஜெயிக்கணும். அதுக்காக முழு முயற்சி மேற்கொள்ளப்படணும். அருமைக்குரிய சகோதரர் செல்வப்பிரந்தை அவர்களுடைய காலத்தில் அவர் பல மிக முக்கியமான 2 விஷயங்களை செஞ்சு முடிச்சாரு. ஒன்று, காங்கிரஸ் கட்சியுடைய சொத்துக்களை மீட்பதற்காக அவர் எடுத்த முயற்சி, அதே போல கிளை அமைப்புகளை கிராம காங்கிரஸ் கமிட்டிக்கான முயற்சி. இந்த 2 முயற்சியும்
மறக்க முடியாத ஒரு முயற்சியாக இருக்குது. வரலாற்றில் அது என்றைக்கும் இடம்பெறும். அதே போலவே அண்ணன் அழகிரி அவர்களுடைய நேற்று சொன்ன மாதிரி அவருடைய காலகட்டத்திலும் சில முயற்சிகள் நடைபெற்றது. விழுந்து கிடந்த காங்கிரஸை நிறுத்திய ஒரு பெருமை அவருக்கு தெரியும். எலக்ட்ரல் நம்பர்ஸ் எங்களுக்கு கூடினது அண்ணன் அழகிரி அவர்களுடைய காலத்தில் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தது அவருடைய காலத்தில். அதற்கு முன்னால பெரும் வீழ்ச்சிக்கு பின்னால அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களும் அருமைக்குரிய சகோதரர் மறைந்த EVKS அவர்களும் கடும் உழைப்பால் காங்கிரஸ் கட்சியை எந்திரிச்சு நிப்பாட்டினதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அதனால இதெல்லாம் காலகட்டங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்கு. இப்ப நாங்க வந்திருக்க காலத்தில் கூட்டணியில் அமைச்சரவையில் இருக்கோம். 59 வருஷத்துக்கு அப்புறம் பெரும் கனவு எங்களுக்கு நிறைவேறி இருக்கிறது. சரிப்பா, கனவு நிறைவேறி இருக்கு. அந்த கனவை 2 அமைச்சர்கள் இருக்காங்க. இருண்ட கண்ணு மாதிரி 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. 2 அமைச்சர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய பெயரையும் மரியாதையும் காப்பாற்றுவார்கள். கடந்த காலங்களில் காங்கிரஸ்ல எந்த பொது நிகழ்ச்சிகள் நடந்தாலும் எந்த கூட்டங்கள் நடந்தாலும் உட்கட்சி பிரச்சனைங்கிறது பெரிய விஷயமா வெளியே பேசப்பட்டது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த உட்கட்சி பிரச்சனை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதா? தலைவர்கள், துணைத் தலைவர்கள் நிறைய பிரச்சனைகள் ஒரு அணியும் கிடையாது. ஒரே ஒரு அணி ராகுல் காந்தியோட அணி மட்டும்தான் காங்கிரஸ்ல. எங்களுடைய ராகுல் காந்திக்காகத்தான் ஓட்டு, ராகுல் காந்திக்காகத்தான் கூட்டம், ராகுல் காந்திக்காகத்தான் வெற்றி. அதனால எங்களை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு அணி தான், ஒரே ஒரு டீம் தான், அது ராகுல் காந்தி டீம் தான். நாங்க எல்லாரும் ஒரு பிளேயர்ஸ் தான். என்னை பொறுத்த மட்டும் இப்ப டாஸ் போடுறதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி அண்ணன் செல்வ பிறந்தையே டாஸ் போடுறதுக்கு அனுப்பி வச்சாங்க. அதனால அணி ஒரே அணி தான், ராகுல் காந்தி அவருடைய அணி. அடிச்சு விளையாடுறதுங்கிறது நான் என்னன்னா, நாங்க தைரியமா எங்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்வோம். கொஞ்சம் மென்மையா சொல்லணும்னா, கொஞ்சம் லிட்டரலா சொல்லணும்னா எங்களுடைய கொள்கைகளை தெளிவாக எடுத்து சொல்வோம். எங்களுடைய ப்ரோக்ராமை தெளிவாக எடுத்து சொல்வோம். நாங்கள் எப்படி மற்றவர்களோடு மாற்றமா இருக்குங்கிறத எடுத்து சொல்வோம். எங்கள சீன்றவங்களை அதே வேகத்தில் அவர்களுக்கு பதில் சொல்லுவோம். இதுதான் நான் சொல்ற. திமுக ஆட்சி காலத்துல பல விமர்சனங்கள் நீங்க நேரடியாக முன்னிச்சீங்க, ட்விட்டர்ல பல விஷயங்களை தெரிவிச்சிருந்தீங்க. அதே வேக செயல்பாடுகள் இப்போ தாவேக ஆட்சியிலும் இருக்குமா? எங்களை பொறுத்த மட்டும் ஆட்சியில பங்கு பெறுறோம். அமைச்சர்கள், எங்க அமைச்சர்கள் 2 பேர் இருக்காங்க. நாங்க ஆட்சியில பங்கு பெறும்போது ஆட்சியில இருக்க கட்சி ஆயிருது கட்சி. இந்த கட்சி என்ன ஆட்சியில் வெளியில இருந்து கைதட்டிக்கிட்டு இருக்க கட்சி கிடையாது. இப்ப பெட்டிஷன் கொடுக்குற நிலைமையில இல்ல. மந்திரி சபையில் உட்காந்துருக்காங்க 2 பேரும். 11வது நம்பரும் 12வது நம்பரும் எங்கால் உட்காந்துருக்கு. கதர் சட்டை போட்ட 2 ஆள். அதனால என்ன அவர்களை பொறுத்த மட்டும் அதனால அந்த பொறுப்போடு மக்களை தமிழக மக்கள் அவ்வளவு ஏமாளிகள் கிடையாது. அமைச்சரவையில் இருந்துட்டு நாங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது செய்யவில்லை, அரசு இது செய்ய வேண்டும், இது செய்வது தவறுனோம்னா நீங்க அமைச்சரவையில் இருக்கீங்கப்பா, என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேட்டுருவேன் நீங்களே கோவப்பட்டு. அதனால அமைச்சரவையில் இருக்கும்போது எவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கணுங்கிறது, நாங்க ஒரு ஆளுங்கட்சியா இருந்த கட்சி, இருக்கின்ற கட்சி, பல மாநிலங்கள்ல இவ்வளவு வருஷம் இந்தியாவில் பல கூட்டணி கட்சிகளை, கூட்டணி அரசுகளில் பங்கு பெற்ற கட்சி, நடத்தின கட்சி, லீடு பண்ண கட்சி. அதனால எங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரியும். அந்த டீலேர்னிங் ப்ராசஸ் தான் காங்கிரஸ்ல, தமிழ்நாடு காங்கிரஸ்ல ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நம்ம ஆட்சியில இருக்கோம், ஆனா ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த பொறுப்போடு மக்கள் பிரச்சனைகளை எப்படி ஆட்சியினுடைய கவனத்திற்கு கொண்டு, நாங்க கட்சி, நான் கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால கட்சியினுடைய தலைவரா என்ன பிரச்சனைகளை எடுத்து சொல்லணுமோ அதை எடுத்து சொல்லுவோம். அமைச்சர் அது 2 விஷயம். நேரத்துக்கு பதில் சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன். ஒன்று என்னன்னா, தோத்துட்டோம்னாவே இப்படித்தான் பேசுவோம் நம்ம. அதனால என்னன்னா அது ஒரு சிண்ட்ரோம். அதனால அந்த சிண்ட்ரத்தை நீங்க தயவுசெய்து அது குறையா பார்க்காதீங்க. என்னன்னா நாங்க மக்கள் இந்த ஜனநாயகத்தினுடைய மன்னர்கள். அவங்க போய் வரிசையில் நின்று வாக்களிச்சுட்டு வந்துட்டாங்க. தேடி திறந்து பார்த்தா 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. அதனால நீங்க அதிர்ச்சியில உட்காந்துட்டு என்னடா இப்படி போட்டாங்களே, நாங்க அவங்ககிட்ட போய் ஓட்டு கேட்டோமே, இவன் போடல, இவன் காசு கொடுத்தோமே, அவன் போடல, இந்த கணக்கெல்லாம் இருக்கும். சிண்ட்ரம் தான். இது ஒரு பெரிய பிரச்சனை தான். யோசிச்சு முடிவு பண்ணட்டும். அதை பத்தி நம்ம ஒன்றும் சொல்லலை. 2வது கேள்விக்கு, தேர்தல் வரும். 3 மாசத்துல தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும். 6 மாசத்துல
இடைத்தேர்தல் வரும், 3 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும். ஜெயிக்க போறது யாருக்குன்னு இதான கேள்வி. தேர்தல் வரும், ஆனா ஜெயிக்க போறது இந்த கூட்டணியா இருக்க போகுது. இந்த கூட்டணி ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் ஊழல் லஞ்சம்ங்கிறத இந்த கடந்த 45 நாட்களில் மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா மாற்றமா பார்க்கிறோம். அதே மாதிரி அப்ரோச்சுங்கிறது, இந்த கவர்மெண்ட்டுடைய அப்ரோச்சுங்கிறது மாறி இருக்கு. ஊழல் ஜீரோ டாலரன்ஸ் ஆன் கரப்ஷனுங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதிய மேட்ரு. தமிழ்நாடு ஏறக்குறைய 40-45 வருஷங்களா ஊழல்ல அந்த கட்சி 7% இருந்தாங்க, அடுத்த கட்சி 9% ஆக்குனாங்க, அதுக்கு அடுத்து 18% ஆக்குனாங்க, அதுக்கப்புறம் 18 ஆக்குனாங்க, அதுக்கு அடுத்து 26 ஆக்குனாங்க, 26ல இருந்து 34 ஆக்குனாங்கிற அந்த ஃபாஸ்ட்ல போயிட்டு இப்ப திடீர்னு மீட்டர் டவுன் ஆயிருக்கு. அதனால மீட்டர் டவுன் ஆன உடனே தமிழ்நாட்டில் மாற்றம் மிகப்பெரிய கீழே உள்ள மக்கள்கிட்ட பேசும்போது மிகப்பெரிய நம்பிக்கை தெரியுது. அதுதான் மிகப்பெரிய மாற்றம் நான் நினைக்கிறேன். முதல் நாள் எடப்பாடி, 2வது நாள் திருமாவளவன் சொன்னாங்க. நான் இந்த பஞ்சாயத்துக்குள்ள போக விரும்பல. நான் ஏதாவது சொன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு திருச்சி போட்டு விட்டுருவீங்க. நான் சொல்றதே அதுதான். நாங்க 4ஆம் தேதியே எங்களுக்கு தெரியும், 4ஆம் தேதி சாயந்தரம் எங்களுக்கு தெரியும் இது எங்கே மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறது. அதனாலதான் நாங்க 5ஆம் தேதி காலையில போய் 5ஆம் தேதி டெல்லியில மீட்டிங் போட்டோம். 5ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள எங்களுக்கு லேட் நைட் எங்களுக்கு நாங்கள் முடிவு பண்ணோம். 6ஆம் தேதி காலையில போய் சப்மிட் பண்ணிட்டோம். நாங்க அதை தவிர வேற எதுவுமே அவங்ககிட்ட பேசினாங்க, எங்கிட்ட எதுவும் பேசல. அதனால இந்த பஞ்சாயத்துக்குள்ள நாங்க எதுக்கு போகணும், தேவையில்லாத பஞ்சாயத்துக்குள்ள போயிட்டு. சார், அண்ணாமலை மீது தொடர்ந்த வழக்கு டிஆர் பாலு வாபஸ் வாங்கியிருக்காரு சார். அவர் டிஎம்கே பைசா தொடர்ந்து வெளியிட்ட டிஆர் பாலு வாபஸ் வாங்கியிருக்காரு. அது நம்ம எதுவும் சொன்னோம்னா நீங்க ஏதாச்சும் திருச்சி போட்டு விட்டுருவிய. எங்க யாரு சாஃப்டன் ஆகிறா, யாரு உறவோட இருக்கா, யாரு இதெல்லாம் என்ன வசனம் பேசினாங்க, யார் என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால பழைய டீல் எடுத்து போட்டு விடுங்க. நீங்க என்ன டீல் மக்கள் பார்த்தாங்களா? அவங்களா பண்ணிக்கிட்டாங்க. கட்சியை உத்வேகமா வச்சுக்கணும்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை எடுத்திருக்கு. நீங்க ஒண்ணும் தார்மீகம் அதெல்லாம் பத்தி யாரு கேட்கறதுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்க கட்சி பேசிட்டு தான் நியாயமா இருக்கும். தார்மீகத்துக்கு நம்மளுக்கு கிலோமீட்டர் தூரம் இருக்கும்போது நம்ம தார்மீகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்குங்கிறது எந்த விதத்துல நியாயம்? சரியா? ரைட், மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் இன்னைக்கு பேசிட்டோம், நாளை பேசிட்டா காங்கிரஸ் பத்தி எழுதிருக்காங்களா? காங்கிரஸ் பத்தி எழுதிருக்காங்களா? காங்கிரஸ் பத்தி சொன்னீங்கன்னா நீங்க எழுதுங்க, திருப்பி அடிப்போம். சரியா? காங்கிரஸ் பத்தி பேசாத வரைக்கும் நான் அதை பத்தி பேச போறதில்ல. எப்ப பண்ணுங்க, எப்ப யாரு பண்ணா, எப்ப, என்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டு, அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு பண்ணாங்கன்னா சொல்லுங்க, அதை பத்தி நான் சொல்றேன் ரெடி. இடதுசாரி சகோதரர்களுக்கு நான் வக்காலத்து வாங்க வேண்டியதில்லை. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அண்ணன் தோழர் சண்முகம் இருக்காரு, அவர் விரங்கி அடிப்பாருப்ப. இன்னைக்கு சாயந்தரமே உங்களுக்கு முரசொலிக்கு பதில் வந்துடும் அவர்கிட்ட இருந்து. அதனால ஒன்னும் கவலை இல்லை. நம்ம இடைத்தேர்தல் முதல்ல அறிவிக்கட்டுப்பா. இடைத்தேர்தல் அறிவிக்கட்டும். எப்ப தேர்தல் கமிஷன் அறிவிக்க போகுதுன்னே தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டுக்கு இதை பத்தி பேசலாமா? நியாயம் இல்ல. அறிவிக்கட்டும், இடைத்தேர்தல் அறிவிக்கட்டும். இதெல்லாம் யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அறிவிக்கட்டும், அறிவிச்ச உடனே சொல்லுவோம். யார் அண்டர் கிரவுண்ட் கூட்டணி வெளியில வந்துருச்சாங்கிறத பார்ப்போம். அதனால நீங்க இதெல்லாம் யூகங்களுக்கு பதில் சொல்லணும்னு நியாயமா இருக்காது.